வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் இயற்கையாளன் தவம். நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இந்த விவசாயம் சம்பந்தமான பதிவுகளே இல்லை அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இந்த இடம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இப்ப தரிசாதான் இருக்கு. நம்ம விவசாயத்துல அதான் நான் சொன்னேன் இல்லையா, விவசாயம் இப்ப இருக்கக்கூடிய என்னுடைய மூதாதையர்கள் பண்ண விவசாயத்தை எல்லாம் பண்ணணும்னா கடைசி வரை ஒழுகுற ஓட்ட வீட்டுலதான் இருக்கணும். அப்படித்தான் விவசாயிகள் இருக்காங்க. அப்ப என்னதான் பண்ணலாம்னா ஒரு புதுவிதமான மெத்தடு, ட்ரைலேண்ட் மெத்தடு, அதாவது வறட்சியை தாங்கக்கூடிய ஒரு விவசாய முறை இருக்கு. ஈரோட்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் பாத்தீங்கன்னா அத சொல்லித்தாரன் இருக்காரு, போன்லயும் சொல்லி கொடுத்துருக்காரு, நேரம் வர சொல்லியிருக்காரு. இந்த நீயா நானாவுல பாத்தீங்க அப்படின்னா அவர் அறிமுகமானாரு. அவர்கிட்ட போயிட்டு இந்த ட்ரைலேண்ட் ப்ராசஸ், ட்ரைலேண்ட் மெத்தடை கத்துக்கிட்டு வந்துதான் நம்ம இதுல சாத்தியப்படுத்தணும். இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இப்படிதான் விவசாயம் பண்றோம். பருத்தி இப்ப பருத்தி போட்டிருக்காங்க இல்லையா, இது பாத்தீங்கன்னா லாபமற்ற ஒரு விவசாய முறை. அதான் தெரியும், ஏன்னா 4000 ரூபாய்க்கு உழுகுறோம். நானும் பருத்தி போட்டிருந்தேன், இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த வீடியோ தான் வைரல் ஆகி அப்படியே நீயா நானா விஜய் டிவி வேற கொண்டு போச்சு. 4000 ரூபாய்க்கு உழுகுறோம். இந்த பருத்தி போட்டிருக்கிற கணக்கு சொல்றேன். 4000 ரூபாய்க்கு உழுகுறோம், ஒரு 5000 ரூபாய்க்கு களை எடுக்கிறோம், ஒரு 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு பூச்சி மருந்து அடிக்கிறோம், ஒரு 3000 ரூபாய்க்கு உரம் வாங்கி போடுறோம். அப்புறம் இதை எடுக்கணும், அந்த கூட்டுல இருந்து எடுக்கணும். இதெல்லாம் எடுத்து கொண்டு போய் செலவு எவ்வளவு வந்துருது தெரியுங்களா? ஒரு 15000 ரூபா வந்துருது செலவு. இந்த பஞ்சுல இருந்து, அந்த கூட்டுல இருந்து பஞ்சை எடுத்து திரும்ப ஏதாவது இதுல வாகனத்துல ஏத்தி கடையில கொண்டு போய் போடுறப்ப கிலோ வெறும் 50 ரூபாய்க்கு தான் எடுக்கிறாங்க இந்த பருத்தி. 15000 ரூபாய் செலவு பண்ணி கடைசியில நம்ம பார்த்தோம்னா 20000 ரூபாய்க்கு போட்டிருப்போம். அப்ப உழைப்பு வெறும் 5000 ரூபா தான். ஒரு 4 மாத 5 மாத உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய லாபம் வெறும் 5000 ரூபாய். அதனாலதான் நான் இப்படி தரிசாவே போட்டேன். ஏன்னா முட்டாள்தனமா நிறைய பேர் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கு ஒரு மாற்று விதமாக நாம ஒண்ணு செஞ்சு காமிக்கணும் ராமநாதபுரத்து இளைஞர்களுக்கு அப்படின்றதுக்காக தான் இப்ப இது தரிசா கிடக்கு. அப்ப என்னதான் பண்ண போறோம் அப்படின்னா, அதுதான் அந்த ட்ரைலேண்ட் மெத்தடை இங்க நம்ம செய்முறை செஞ்சு பண்ண போறோம். அதுக்காக தான் இது தரிசா போட்டிருக்கேன். அந்த மெத்தடு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பாத்தீங்கன்னா ஒரு 8 அடிக்கு ஒரு நேரம் நீளமா ஒரு பள்ளம் தோன்றது, அப்புறம் அதாவது ஒரு 8 அடி கேப் விட்டு 2 அடி ஆழத்துல 2 அடி அகலத்துல பள்ளம் தோன்றது. இப்படி அப்படியே வரிசையா ஒரு 10 வருஷம் நம்ம பள்ளம் தோண்டணும். எப்படி பார் பிடிக்கிறோம் இல்லையா, பார் பிடிக்கிறதுக்கு பதிலா பள்ளம் எடுக்கணும். இது ஒரு 2 வருஷத்துக்கு வறட்சியை தாங்கக்கூடியது. நீங்க என்ன இதுல விவசாயம் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி ட்ரைலேண்ட் மெத்தடை பயன்படுத்துறதுக்காக தான் இந்த ஒரு வருஷம் இதை தரிசா போட்டிருக்கேன். இந்த வருஷம் அதற்கான வேலையை நம்ம பார்ப்போம். இது நமக்கு வேண்டாம். இததான் வருஷ காலமாக பண்ணி வீணா போயிருக்காங்க நம்மளுடைய விவசாயிகள். இதனாலதான் காலதாமதம் ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பாக இதுக்கு போர் போடணும், தண்ணி வேணும், இது இப்படி நிறைய வேலைகள் இருக்கு. நம்மளுடைய விவசாய முறை 0 பட்ஜெட். இதை உழுகவே கூடாது, கடைசி வரை உரமே போடக்கூடாது. இப்படி 0 பட்ஜெட்ல நம்ம விவசாயம் பண்ணணும். அப்பதான் லாபம் கிடைக்கும். பணமே செலவு செய்யாமல் விவசாயம் பண்ணணும். அதுக்கான மெத்தடுனாலதான் இதை ஃபுல்லா, இந்த இடத்த ஃபுல்லா நான் தரிசா போட்டிருக்கேன். இன்னும் சில இடங்கள் அங்கிட்டு இந்த கருவ மரமா ஒரு 3 ஏக்கர் இருக்கு, அதையெல்லாம் சுத்தம் பண்ணல. ஏன்னா நாம முதல்ல கத்துக்கிறணும். அந்த வேலையை தான் நான் இப்ப பார்த்துட்டு இருக்கேன். அதனால மெதுவாகத்தான் விவசாயத்தை பற்றியான பதிவுகள் வரும். நம்ம பண்ணக்கூடிய விவசாயம் விவசாயிகளை அழிக்காமல் லாபம் தரக்கூடிய விவசாய முறையாக இருக்கும் என்று நம்பி நான் இதில் இறங்கி இருக்கிறேன். இனிமேல் கண்டிப்பாக மெதுவாக காணொளிகள் வந்து கொண்டிருக்கும். உங்களுடைய ஆதரவிற்கு நன்றி. உங்களுக்கும் இந்த ட்ரைலேண்ட் மெத்தட், வறட்சியில விவசாயம் பண்ணக்கூடிய முறைகள் தெரிந்திருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களையும் சந்தித்து நான் தெரிந்து கொள்கிறேன். இதை அனைவருக்கும் பகிருங்கள். நிறைய பேர் கருத்து சொல்லுவாங்க,